இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு தாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதில் இருக்க தலைப்பகுதியெல்லாம் வந்து எடுத்துடணும். லைட்டாக கருப்பு கலரில் இருக்கும். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் இதில் வந்து கருவாடு மட்டும்தான் இந்த குழம்புல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் மொச்சை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்திக்கலாம். அது கூடவே கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாம். நான் வந்து வெறும் கருவாடு வச்சு தான் வந்து இந்த குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கருவாட்டு குழம்பு வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கு மேலே வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சா தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலையும் சேர்த்திக்கலாம். அடுத்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்தணும். ஏன்னா கருவாட்டிலே வந்து உப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பத்தலைனாலும் வந்து லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதி வந்திருக்கும். எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்திக்கலாம். எல்லா கருவாடையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கருவாடை வந்து ஏற்கனவே வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம். அதனால் வந்து சீக்கிரம் வெந்துடும். சிம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு தொக்கு பதத்தில் வந்திருக்கும். குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கங்க. இல்லை தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு வந்து சில பேர் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கருவாடு வந்து நசுக்கி பாருங்கள் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு. வெந்துடும். ஆனால் வந்து சப்போஸ் வேகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் சிம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுருங்க. முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.